கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவை பெறுவதற்கு தவிக தலைவர் விஜய் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதான அண்மை செய்திகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை பெறுவதில் தவிக தலைவர் விஜய் மும்முரம் காட்டி வரக்கூடியதை நாம் கடந்த 2 நாட்களாக பார்த்து வரக்கூடிய நிலையில் தற்போது கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவை பெறும் முனைப்பில் தவிக தலைவர் விஜய் ஈடுபட்டிருக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவை பெறுவதற்கு தவிக தலைவர் விஜய் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதான அண்மை செய்தியை நாம் தற்போது பார்க்கிறோம். கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவை பெறுவதற்கு தவிக தலைவர் விஜய் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். தவிக இணை பொதுச் செயலர் நிர்மல்குமார் இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகத்திற்கு நேரில் சென்று கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ரேவதி வழங்க நாம் கேட்கலாம். ரேவதி, தற்போதைய நிலவரம் என்ன? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்திற்கு தற்பொழுது ஆட்சி அமைப்பதற்கு 10க்கும் மேற்பட்ட தொகுதிகள் தேவைப்பட்டிருந்த நிலையில் காங்கிரஸ் ஆதரவு கொடுத்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக விசிக மற்றும் இடதுசாரி கட்சிகளிடம் ஆதரவு கேட்டு அவர்கள் கடிதம் அனுப்பியிருக்கக்கூடிய நிலையில் நாளைதான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்களது செயற்குழு மற்றும் மாநில குழு நிர்வாக குழு கூட்டங்களை கூட்ட இருக்கிறார்கள். அந்த கூட்டத்திற்கு பிறகாக அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவின்படிதான் தவேகாவுடன் கூட்டணி அமைப்பதா இல்லையா என்பதை முடிவு செய்ய இருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் ஏற்கனவே நேற்று தமிழக வெற்றி கழகம் தலைவர் ஆளுநரிடம் ஆட்சி அமைக்க அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். நேரடியாக சென்று வலியுறுத்திய நிலையில் இன்று மறுபடியும் கூட அந்த பெரும்பான்மை நிரூபிக்க ஏற்கனவே ஆளுநர் அறிவுறுத்தி இருந்தாலும் மறுபடியும் அதனை வலியுறுத்துவதற்காக இன்றைய தினம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நேரில் சென்று ஆளுநரை வலியுறுத்தி வந்திருக்கிறார். இருப்பினும் கூட இந்த சூழல் சற்று சிக்கலாக மாறுவதாக எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக அவர்கள் ஆதரவு கோரியிருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளிடையே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக வெற்றி கழக இணை பொதுச் செயலராக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினராகவும் திருப்பரங்குன்றம் தொகுதியில் தேர்வாகி இருக்கிறார். அவர் இன்றைய தினம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடன் பட்டினம்பாக்கம் இல்லத்தில் ஆலோசனை மேற்கொண்ட பிறகாக தற்பொழுது சிபிஐ அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகத்திற்கு சென்று அங்கு அந்த நிர்வாகிகளிடம் பேச இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விசிக உள்ளிட்ட தலைவர்கள் நேரடியாக சென்று இன்றைய தினம் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை அவரது இல்லத்தில் சந்தித்து வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சந்திப்பில் மு க ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவர் இந்த கூட்டணியில் இருந்து செல்ல வேண்டாம், தொடர்ந்து நாம் இணைந்து பயணிப்போம் என்று தெரிவித்ததாகவும் ஒரு புறம் தகவல்கள் வரக்கூடிய நிலையில் மற்றொரு புறம் இந்த கூட்டத்திற்கு பிறகாகத்தான் விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தவேகாவுடன் செல்வதா வேண்டாமா என்ற முடிவை எடுப்பதற்கான தேவை இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. ஒரு புறம் காங்கிரஸ் ஏற்கனவே தவேகாவுடன் கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய நிலையில் இடதுசாரி இயக்கங்களும் சரி விசிகவும் சரி தவேகாவுடன் செல்வதற்கு முழு எண்ணத்தில் இருப்பதாகவே ஒரு புறம் கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. இருந்தாலும் அவர்களுக்கான அந்த அடிப்படை வழியின்படி அவர்கள் அந்த கூட்டத்திற்கு பிறகாக அனைத்து நிர்வாகிகளிடமும் முக்கிய நிர்வாகிகளிடம் ஆலோசனை நடத்திய பிறகு அகில இந்திய தலைமைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் தகவல் தெரிவிக்க வேண்டும். அவர்கள் ஒத்துழைப்பு அளித்ததுக்கு பின்னதாகத்தான் அவர்கள் இது தொடர்பான முடிவுகளை எடுக்க முடியும் என்று தெரிவித்திருந்தார்கள். இது ஒரு புறம் இருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே நேற்றைய தினமே திமுக அதிமுக இணைந்து ஒரு பெரும்பான்மையை நிரூபிக்க போகிறதா என்ற கேள்வி எழுந்தது. இது இந்த சூழலில் இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் 4 மணி அளவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்திப்பதற்காக நேரம் கேட்டிருக்கிறார். இந்த அரசியல் பதற்றமான சூழல் இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக தமிழக வெற்றி கழகம் என்ன செய்ய போகிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏற்கனவே 108 தொகுதிகளை அவர்கள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் காங்கிரசின் 5 தொகுதிகள் அவர்களுக்கு ஒரு உறுதுணையாக வந்திருந்தாலும் கூட இன்னும் அவர்களின் அந்த பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான தொகுதிகள் எட்டப்படவில்லை. அதற்கு விசிக கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் ஆதரவு அளிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதன் காரணமாக தற்பொழுது தவேக இணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் மற்றும் அந்த கட்சி நிர்வாகிகளிடம் நேரில் சந்தித்து தங்களுக்கு ஆதரவு அளிக்க கோருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த தகவலின் அடிப்படையில் தற்பொழுது அவர் சிபிஐ அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ரேவதி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.